இந்த காரை நாங்கள் விற்க போகிறோம். 70,503 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஆசைப்பட்டால் அதை வந்து லீசிங்காகவும் பெற்றுக்கொள்ளலாம், ரெடி காசாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வெளித்தோட்டம் வந்து காரில் கூட சொல்கிறாக்க ஒன்றுமே இல்லை. இது வந்து மிக குறைந்த ஒரு விலையில தான் வந்து விற்பனைக்கு வந்து சில்வர் கேஸ் எல்லாம் வந்து பூட்டி கிடக்குப்பாங்க. முன்னால போக நாங்கள் இங்கால போகிறோம் சொன்னா ஜாழ்ப்பாணம் பருத்தி துறையில் வந்து இந்த கார் வந்து நாங்கள் விலை குறைஞ்சிருக்கண்டைக்குள்ள தூக்கி பார்த்தா டிக்கி பக்கம் வந்து கீழே கீழே இப்படி விழும். 5 கவருமே வந்து புதுசாக வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து போட்டுருக்கேன். ரொம்ப இன்ஜின் பழங்களை பாருங்க இவ்வளோ க்ளீனாக இருக்கேன். இப்போ ஹெட்லைட்டில் வந்துட்டு இந்த குறையுமே இல்லை. அது காருக்கு சரியான டாக்குமெண்ட்ஸோ எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்துட்டு வளமை போல வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டை நிற்கிறோம்னு சொல்லி. இன்றைக்கு வந்து எங்களுடைய வீட்டை இல்லை. இன்றைய தினம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம நிற்கிறோம். என்னத்துக்காண்டி ஜீவா நிற்கிறோம் சொல்லக்கூடாது. உண்மைக்கு வந்துட்டு ஒரு கவலையான சம்பவம் உண்டு. என்ன எங்களை விட்டு வந்துட்டு ஒரு ஆள் பிரிஞ்சு போப்போம், அப்படித்தான் உண்மைக்கு வந்து அப்படித்தான். உண்மைக்கு வந்துட்டு இன்றைய தினம் உண்மை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னே வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கணும். அதாவது வந்துட்டு ஒரு வெகனர் கார் ஒன்று வந்துட்டு கொடுத்ததுன்னு சொல்லி அவசரமாக வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம அதை பார்த்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி கதைச்சி ஏதோ ஒரு வழியால் வந்துட்டு அந்த கார் வந்து போயிட்டு இது மாதிரி வந்து அதை கொடுத்தாச்சுது. அப்போ அதை பார்த்து வந்துட்டு இன்னும் ஒரு ஆள் வந்துட்டு இந்த காரை வந்துட்டு நீங்கள் இந்த காரை போட்டு கொடுத்தாங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்போ அவற்ற கதைக்கு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம்னு சொல்லி தான் வந்தாங்க. அதாவது வந்து எங்கள் யூடியூப்புக்கும் டிக்டாக்குக்கும் மற்ற வந்துட்டு ஃபேஸ்புக் இதுகளை போட்டு நாங்கள் அந்த காரை வந்து எப்படியாச்சும் கொடுக்கணும். உண்மைக்கு வந்துட்டு நாங்கள் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாலே உண்மைக்குமே பார்த்துருப்பீங்க. முதல்ல ஒரு கார் போட்டாங்க, அதாவது சிபிஏன்னு சொல்லி ஒரு கார் போட்டுனாங்க. அந்த கார் வந்து எந்த விதமான குறையுமே இல்லாமல் நல்ல ஒரு காரை தான் வந்து எடுத்து போட்டுனாங்க. உண்மைக்கு வந்துட்டு எங்களை பார்த்து நேசிக்கு வாரவங்க வந்து சந்தோஷமாக வேண்டிட்டு போகணுமென்ற கார் தான் வந்து நல்ல ஒரு காரை தான் போட்டுனாங்க. அதே போல் வந்துட்டு 100% இதுவுமே வந்து நல்ல கார். அதனால் வந்து இதையுமே நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம்ன்ற தான் வந்து வந்தாங்க. உண்மைக்குமே என்ன சொல்கிறேன், யாரும் விற்று தாங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து விற்று கொடுக்குறோம். இந்த மீடியாவில் நாங்கள் இருக்கிறனாங்க ஒரு அட்டை போட்டு கொடுக்குறானே சப்போர்ட்னு செய்கிறானே. அந்த வேலை வந்து இன்றைக்குமே நான் சின்ன சப்போர்ட் செய்ய போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து வேறு லெவல் கார் வந்து நம்ம வந்து காட்ட போகிறோம் ஒரு வீடியோவில். உங்களுக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து காருன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். என்ன எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு வந்து போன முறை வீடியோ போட கூட வந்துட்டு வெளி இடங்கள்லேருந்துலாம் கால் பண்ணி கதைச்சிங்கன்னா நாங்கள் புத்தளம் அங்காள மட்டக்களப்பு அங்காள் சைட்லேருந்து இருக்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் நடத்து கதைச்சி உண்மைக்கு வந்து வரையில் அவங்க வந்து தூரமன்றோடைய வரையில் உண்மைக்கு வந்து இந்த முறையுமே வந்து வீடியோ போடுறோம். நீங்கள் வந்து பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த காரை நீங்கள் எப்படியாச்சும் எடுக்க போகிறீங்க, இந்த விலைக்கு எடுக்க போகிறீங்களன்னு சொன்னால் மட்டும் கோல் பண்ணி கதையங்கோ. மற்றும்படி வந்துட்டு எடுக்க விருப்பம் இல்லாமல் சும்மா இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கோல் எடுக்க தேவையில்லை. நீங்கள் அப்படி இல்லாட்டி வேறு காரெல்லாம் பார்க்கலாமே. அப்படியே நிலைமையில் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு காரை பார்க்க போகிறீங்க. தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போடக்கூடிய சேனல்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பில் பண்ண சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து 4 மணி ஆகுது. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய காரை நாங்கள் விற்க போகிறோம். எங்கன்னா இப்போ எங்கென்ன கைக்கு வந்தால் எங்கென்ன இப்போ ஆர்டிஎம் பொருளாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் வச்சுக்கிறது எங்கென்ன பொருளாக தான் நாங்கள் பார்ப்போம். அப்படியே நிலைமையில் வந்து இப்போ நாங்கள் காரையும் காட்டுவோம். என்ன அப்படி நீங்கள் அங்கால போக நீ முன்னால போக நாங்கள் இங்கால போகிறோம். அப்படி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாயா அப்படி உண்மைக்குமே வந்துட்டு இதுதான் வந்து கார். அதாவது வந்து சிபிஏ நம்பர் கொண்டு இந்த கார் வந்துட்டு விற்பனைக்கு இன்றைக்கு வந்திருக்குது. அதாவது வந்து இந்த காரை நாங்கள் விற்க போகிறோம். அதாவது நீங்கள் அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உண்மைக்கு வந்து வேறு லெவல் கார் உண்டு. கிட்ட வந்து பார்த்தா தெரியும். இங்கே வாங்க பேக்கனா ஸ்டிங்ரே. அதாவது 2018 செகண்ட் ஓனர் கார். உண்மைக்கு வந்து இது கிலோமீட்டர் எத்தனை பார்த்தீங்கன்னா 70,400 சொச்சம் ஓடிக்கு நான் அதை உள்ளே கொண்டே காட்டுறேன். அதாவது செகண்ட் ஓனர் கார். என்ன இந்த கார் வந்து எடுக்கிற நீங்கள் வந்துட்டு யோசிப்பீங்க இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. லீஸில் நிற்கிதோ இல்லாட்டி ரெடி கேஷ் நிற்கணும்னா கூடுதலாக வந்து எல்லாருமே கேட்குறது. அந்த வகையில் நான் சொல்கிறேன், இந்த கார் வந்துட்டு ரெடி கேஷ்லாம் நிற்கிது. ஆனால் நீங்கள் வந்து ஆசைப்பட்டால் அதை வந்துட்டு லீசிங்காகவும் பெற்றுக்கொள்ளலாம், ரெடி கேஷாகவும் பெற்றுக்கொள்ளலாம். எந்த வசதியாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தருவோம். அந்த வசதி வந்து லீசிங் வசதி வந்து என்னத்தை செஞ்சாக்கள் இருக்கணும் அவையில கொண்டு உங்களுக்கு வந்து செஞ்சு தரலாம். அந்த லீசிங் வசதியெல்லாம் சேர்க்குதும். கார் ஓனரை வந்து செஞ்சு தருவார். இல்லாட்டி நீங்கள் எங்களை தொடர்பு நீங்கள் செஞ்சு தாங்கன்னு சொன்னால் நாங்கள் செஞ்சு தருவோம். அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. குறைஞ்சது வந்து இதுக்கு 52 லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம் போல இருக்குது. பார்த்துட்டே நான் காரை கொண்டு வந்து உங்களை படியாக காட்டுறேன் பாருங்க.
காரில் நீங்கள் வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நம்பர் மட்டும் மறைச்சி கிடக்கு. நீங்கள் வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு நம்பரோட ஃபோட்டோ போடணும், பிரச்சனை இல்லை. காரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான டச்சப்போ இல்லாட்டி வந்துட்டு பெயிண்ட் வளங்கள் பார்த்துருக்கோம் அப்படி ஒன்றுமே இல்லை. கார் ஹெட் லைட்டோ கொஞ்சம் இதெல்லாமே வந்துட்டு சில்வர் வந்துட்டு சில்வர் கேஸ் எல்லாம் வந்து பூட்டி கிடக்கு பாருங்க. அதாவது வந்துட்டு முடல் பண்ணிக்க வச்சிருந்தால் வந்து அவ்வளோ க்ளீனாக தான் வச்சிருந்தது. அப்போ வந்துட்டு வித்தியாசமெல்லாம் சோடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இந்த கைப்பிடிக்கு பக்கத்துல எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வராது இந்த காரோட. நான் வந்து இவர் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உண்மைக்குமே வந்து டயர் வளங்களை பார்க்க போனால் உண்மைக்குமே டயர் வளங்களை வந்து 100க்கு ஒரு 90% வந்து டயர் வளங்கள் வந்து இருக்குதுண்ணே. இங்கே பாருங்க. இப்போ மழை தானே, மழையால் வந்து கொஞ்சம் தெரியாது கீழே வந்து கொஞ்சம் சேரெல்லாம் தானே இருக்குமேண்ணே. அப்படி வந்து காரை பார்த்தேன். வெளித்தோட்டம் வந்து காரில் குறை சொல்கிறாக்கோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்பீங்கள் எதுவும் கீரல் அப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு லைவாக வந்து காட்டுறேன். காரில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க காரை, இங்கே பாருங்க ஏதாச்சும் ஒரு கீரல் இருக்கும்னு பாருங்க. தொட்டா மினுங்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் வந்து எடுத்து போடுவோம். எல்லா இடமே வந்து சில்வர் பிட்டிங் தான். இங்கே சில்வர் பிட்டிங்கன்னா முடல் பண்ணி கிடக்குன்னு. இங்கே டயரும் பார்த்தா தெரியும். டயருமே வந்துட்டு நல்ல ஒரு பாவனைலாம் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கூட ஓடும் இந்த டயர். அப்புறம் வந்து பின்தோட்டம் பாருங்க, முன்தோட்டம் பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு அப்படி க்ளீனாக நிற்கிது. அந்த பெட்ரோல் மூடியை பார்த்தா தெரியும் சில்வர் போட்டியிருக்கேன். நெஞ்சு சில்வர் போட்டி கிடக்கு. இங்கே பாருங்க பின்தோட்டத்துலேயுமே வந்துட்டு எந்த விதமான குறையுமே வந்துட்டு இல்லைன்னு. இங்கே லைட் அந்த வகையில் வந்துட்டு எந்த விதமான குறையுமே இல்லை. நம்பரை மட்டும் நாங்கள் காட்டையில் நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன்னு. அப்புறம் வந்துட்டு காரில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்று மேலே வெளித்தோட்டங்களை பார்த்தா தெரியும் அவ்வளோ க்ளீனாக தான் வந்து இருக்குது. உண்மைக்குமே வெளித்தோட்டம் இப்படி இருக்கு, உள்தோட்டமே வந்துட்டு நல்லா தான் இருக்குமென்று நான் நம்புகிறேன். நான் உள்ளே வந்து பார்க்குறேன்னா பார்க்கலாம். உண்மைக்கு வந்துட்டு பார்த்துட்டு வெளித்தோட்டத்தில் வந்து எந்த விதமான வந்து கீரலோ ஒன்றுமே வந்து இல்லை. கண்ணாடியில் பார்த்தாலும் தெரியும், கண்ணாடியில் சும்மா இதாகிச்சு அப்படி ஒன்றுமே இல்லை. உண்மைக்கு வந்துட்டு விரும்புகிறவங்க அதாவது ரெகனா ஸ்டிங்ரேன்றது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிடிச்ச ஒரு பைக்கில் என்ன. அதாவது வந்துட்டு இந்த காருக்கு இப்போ கூடுதலாக வந்து ஆட்டில் போகிறேன்னு சொன்னால் ரெகனா ஸ்டிங்ரே தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தானே ஃபேமஸ் அன்னைக்கு. அதாவது வந்து எல்லா இடமே வந்து பார்த்தா தெரியும் கூடுதலாக இந்த கார் தான் வந்துட்டு ஓடிச்சுட்டாங்க. உண்மைக்கு வந்து மிக குறைந்த ஒரு விலையில் தான் வந்துட்டு இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது. எல்லாருமே வந்து கோல் பண்ணி கதைக்க சொல்லிக்கணும் இந்த கார் வந்துட்டு நல்லா வந்து விலை குறைஞ்சிட்டுது, அந்த விலைக்கு தாங்கும் இந்த விலைக்கு தாங்கும்னு. உண்மைக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி காரண்ட விலை வந்து அவ்வளோத்துக்கு ஒன்றும் போகல, நல்ல ஒரு விலையில தான் இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்துக்கு எங்கள்கிட்ட எடுக்கிறாக்காண்டி நிறைய பேர் சொல்லினோம் அவ்வளோக்கு சீப்பாக தான் விலை போகுது, நீங்கள் கூட சொல்கிறீங்களான்ற மாதிரி சில பேர் கதைப்பினோம். உண்மைக்குமே வந்துட்டு நல்ல ஒரு கார், நல்ல ஒரு கண்டிஷனில் ஒரு 100க்கு 90 காரே வந்திருக்கு. இது என்ன மாடல் இல்லை, புது காரை 100க்கு ஒரு 95% அப்படியான கண்டிஷனில் தான் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் விலைக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்லா குறை எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே நிறைய பிரச்சனையோட நீங்கள் எடுப்பீங்க. அதாவது வந்துட்டு வெளியிடங்களில் நிற்கி நான் சொல்ல போகல எங்கெங்கே நிற்கிறேன்னு சொல்லலாம். உண்மைக்கு வெளியிடங்களில் நிற்கிது, அதுலேயுமே வந்துட்டு காரை பார்க்க போனால் விலை குறைவாக இருக்குது. ஆனால் வந்து கார் தரம் வந்துட்டு மோசமாக தான் இருக்கு மேலே. அதாவது இந்த காரை பார்த்தா இதில் ஒரு சின்ன டமேஜ் இல்லை, உள் வளங்களோ இங்கே இன்னத்துலேயும் ஒரு குறை இல்லை. ஆனால் அந்த காரை பார்க்க போனால் நீங்கள் பவர் பக்கம் டச்சை பார்க்க வேண்டி வரும், டயர்கள் மாற்ற வேண்டி வரும், உள்ளுக்குள்ளே அந்த என்ன சொல்கிற பெலிட்டுகள் அதுகள் இதுன்னு சொல்லி நிறைய வேலை செய்ய வேண்டி வரும், பேட்டரி மாற்றணும் அப்படின்னு உள்ள. இந்த காருக்கு பார்த்தா தெரியும் இதுக்கெல்லாம் வந்து ட்ரக் எல்லாம் அதாவது கீழே வர ஸ்டேரிங் ட்ரக்குன்னு சொல்கிறது, அந்த ட்ரக் எல்லாமே வந்து பிராண்ட் நியூவாக வந்துட்டு எடுத்து பூட்டி கிடக்குது. உண்மைக்குமே வந்துட்டு நாங்கள் எல்லாமே வந்து வேலை செஞ்சு 100க்கு ஒரு 98% கிட்ட கார் வந்து ஓகேயாக தான் வச்சுக்கேன். 100க்கு 98ன்னா 100% வந்து சொல்லலாம் கார். அதாவது புது காரை தான் வந்து நாங்கள் சொல்லுவோம் 100%. அதாவது வந்து 0 மைலேஜில் இருக்குது. இது வந்துட்டு ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதை விட வந்து செகண்ட் ஓனர் வாகனம். அதை விட நீங்கள் ஓடின பார்க்கக்கூடாது, காரோட கண்டிஷனை பார்த்தா நீங்கள் எடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவீங்கன்னா விலை ஒரிஜினல் கண்டிஷனோட எடுக்க போறீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற விலை கேட்ட மாதிரி தான் வந்து பொருள் இருக்கும். அதை நீங்கள் வந்து நம்பி எங்கள்கிட்ட வாங்கலாம். நாங்கள் வந்துட்டு எந்த எப்போதுமே வந்து ஒரு துரோகம் செஞ்சு ஒரு ஆளை வந்து ஏமாற்றி தான் கொடுக்கணும் வண்டி இல்லை. எங்கன்னு நோக்கம் வந்துட்டு இப்போ நாங்கள் வீடியோ பார்க்குறோம்னா வீடியோ எங்கே நாங்கள் சேனல் செய்கிற நாங்கள் நல்ல ஒரு தரமான பொருளை வந்துட்டு 2 3 ஆளை பெற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் இந்த தொழிலாக நாங்கள் இப்போ பார்க்குறோம். அப்படியே எல்லாமே நாங்கள் வந்து பின்பக்கத்தை சிறந்து பார்ப்போம். என்ன ஐயாவா இப்பாங்க இந்த கிட்ட வந்து தெரியும். இதில் எங்கேயாச்சும் ஒரு டச்சப் கொண்டு பாருங்க, ஒரு டச்சப் இல்லை. இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து வள்ளி பூட்டிக்கிட்டாங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து வள்ளி எல்லாம் பூட்டிக்கிட்டாங்க. அப்படியே உள்ளே பார்த்தா தெரியும். இங்கே சில கார்களுக்கு வந்து சொல்லுவாங்க விலை குறைஞ்சிருக்கண்டேக்குள்ள தூக்கி பார்த்தா டிக்கி பக்கம் வந்து கீழே இப்படி விழும். இது வந்துட்டு ஓகே. இங்கே நாங்கள் இழுத்து போட்டு விட்டோம்னா ஓகே கண்பாட்டிலே வந்து மேலே போவோம்.
அப்புறம் வந்து பார்த்தா தெரியும் கிட்ட வாங்கோ. இங்கே இந்த பழங்களை பார்த்தா தெரியும் ஒரு ஊத்தை இல்லைன்னு இங்கே பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதோட வந்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. கூடுதலாக வந்து உள்வளங்களை தான் தந்தோடனே பார்ப்போம் எல்லாரும். அப்போ நாங்கள் வந்து இப்போ உள்வளங்களை பார்க்கணும். இப்போ வழி தோட்டத்தை பார்த்துருப்பீங்க, ஒரு கரைக்குறல் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நாங்கள் இப்போ இந்த மூடி போட்டு 2 கிலோ கம்மியாக பிடிக்கும் பார்ப்போமே. உள் பக்கத்தை நாங்கள் பார்ப்போம். அப்படி வாங்க இப்போ இந்த சைட்டை பார்க்க போனால் மற்ற வந்துட்டு இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணி கிடக்கு என்னன்னு சொன்னால் அன்றைக்குமே சீட் கவர்ஸ், அதாவது வந்துட்டு காரோட வந்த ஒரிஜினல் கவர் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு 1 வீக்குக்கு முதல் வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு ஃபுல்லாக அதாவது வந்து சீட் கவர்ஸ், அதாவது 5 கவருமே வந்துட்டு புதுசாக வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஷைனிங்கான சீட் கவர் தான் பாருங்க. சீட் கவர் எல்லாமே வந்துட்டு கிடக்கு. அது வீடியோவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது என்னென்னு சொன்னால் கிளியர் இல்லாமல். இங்கே பாருங்க 3 கதவோட வந்துட்டு காப்பெட் எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் காப்பெட்டோட எல்லா காப்பெட்டும் போட்டு தான் வந்து கிடக்குது. பழங்கள் எல்லாமே வந்து நல்லா தான் கிடக்கு. ஒரு கீரல் கிறுக்கல் இல்லாமல் நீட்டாக தான் வந்து சீட் எல்லாம் ஆட் பண்ணி கிடக்கு. அப்படியே இந்த நெட்டு பழங்களை பார்த்தா தெரியும். இந்த நெட்டு எல்லாம் வந்து ஒரிஜினலாகவே வந்துட்டு நல்ல இப்போ புதுசாக தான் வந்து கிடக்கு. ஒரு கரல் இல்லை பாருங்க. வந்து கனகாலமாகுதுண்டேக்கில் ஒரு சின்ன கரல் இல்லை காரில். அவ்வளோத்தில் வந்து பாவனை அப்படி முன் தோட்டத்தை பார்க்கலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க கதவை பார்த்தா தெரியும். கதவில் வந்துட்டு ஒரு இங்கே கதவை பாருங்க. கதவில் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை பாருங்க. கரல் இல்லாமல் தான் கிடக்குன்னு. அவன் ஃபோட்டோ கூட எடுக்கிறான்டே யோசிச்சு பாருங்க. இப்படி எனக்கு காராக இருக்க மாட்டேன்னு. இல்லை சாத்துவோமே இல்லையா கிடக்கட்டும். அப்படி நாங்கள் உள் இன்டீரியலில் பார்க்க போனால் உண்மைக்குமே உள் இன்டீரியலில் வந்துட்டு எந்த விதமான குறையுமே வந்து ஒன்றும் சொல்ல இல்லாத அளவுக்கு தான் வந்து இருக்குது. இங்கே பாருங்க இதான் வந்து ஸ்டேரிங் பக்கங்கள் உண்மைக்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இங்கே இதில் எல்லாமே வந்து ஒரு கீரல் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க கீரல் ஒன்றும் இல்லாதான் நிற்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன வாங்க இங்கே சத்தம் படாமல் வாங்க. இங்கே வஞ்சாலும் வாங்க. இங்கே பாருங்க வெறும் நீட்டாக இருக்கேண்ணே. இங்கே பாருங்க கிலோமீட்டர்ஸை பார்க்க போனால் அம்மைக்கு அந்த அந்த பின் டிக்கியை இதை பண்ணுங்க. எத்தனை கிலோமீட்டர்னு நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க வெறும் 70,503 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்குது கார். ஆண்ட்ராய்ட் பிளேயர் எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் பிளேயர். இங்கே பாருங்க அதாவது நல்ல ஒரு பிளேயரை தான் வந்து போட்டு கிடக்குது. எல்லா வகையான ஆப்ஷனுமே இருக்குது. யூடியூப்போ குரோமோ எல்லாமே வந்து இருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி. இங்கே பாருங்க அதை வந்து காப்பெட் எல்லாமே வந்து போட்டிருக்குது. ஒரிஜினல் காப்பெட் மற்ற வந்துட்டு மேல் வளங்கள்லையுமே வந்துட்டு சில இடங்களில் சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் பாருங்கள் ஊத்தியால் இருக்கும். இதில் வந்து எந்த விதமான ஊற்ற கூட இல்லை இந்த காரில். இங்கே மேல் தோட்டங்களில் அப்படி ஒன்றுமே இல்லை. ஜி உனக்கு பிடிச்சிருக்கோ கார்? 100க்கு 100 பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு 100க்கு 100 வீதம் நாங்கள் கரண்டி பண்ணி கொடுக்கலாமே. உண்மைக்குமே நல்ல ஒரு கார். அது நான் சொல்ல போன அளவுக்கு நல்ல கார். நிறைய ஏசி பழங்களை பார்க்க போனால் உண்மைக்குமே இருங்கோ. இங்கே ஏசியை கலாச்சாதுங்கோ. இங்கே ஒரு 1 தான் வந்து இருக்குது. இங்கே 23 போட்டு கிடக்கு. நான் கூட்டினா வந்துட்டு நல்ல ஒரு ஏசி. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க ஏசி நோமலாக வந்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கேன். இங்கே கதை ஒன்று திறந்து கிடக்குது. இதில் வந்து யூடியூப்பு மற்ற வந்துட்டு பாட்டுகள் 4 பக்கமே வந்துட்டு ஸ்பீக்கர் போட்டு கிடக்கு. அதாவது வந்துட்டு இதில் ஒரு கதவுல ஸ்பீக்கர் இருக்குது. அதே மாதிரி இங்காலே இருக்குது. பின்பக்கமே வந்துட்டு 2 சைட்லேயுமே வந்து ஸ்பீக்கர் போட்டி கிடக்கு. எல்லா வேகனருக்குமே வந்து 2 பக்கம் தான் எல்லாமே போட்டுறதுக்கு 4 சைட்டுமே வந்து போட்டி கிடக்குது. அப்புறம் வந்து நாங்கள் பாட்டுண்ட போட போனால் பாட்டை போடுவோம் பாருங்கப்பா. ஐயா பாட்டுண்ட போடு பார்ப்போம். நோ மற்ற வந்து யோசிப்பீங்க அந்த கண்ணாடிகள் வந்து மடியுமோ சரியான்னு சொல்லி இப்போ நம்ம மடிச்சு காட்டுறோம் உங்களுக்கு முன்னாலேயே. இங்கே பாருங்க இந்த கண்ணாடி மடியுது. அப்புறம் வந்து இங்கே பாருங்க இந்த கண்ணாடியுமே வந்து மடியுது. எல்லாமே வந்து ஓகே. நீங்கள் வந்து பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. காரில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. கண்ணாடி வந்துட்டு எல்லா பக்கமும் வேலை செய்யும். அப்புறம் வந்து யோசிப்பீங்க இந்த கண்ணாடிகள் வேலை செய்தோன்னு. இங்கே பாருங்க கண்ணாடி வந்துட்டு தன்பாட்டிலே மூடப்படும், தன்பாட்டிலே திறப்படும். அதே மாதிரி வந்து இந்த கண்ணாடி பார்க்க போனால் இதுவுமே வந்துட்டு பூட்டுப்படும், புறவு திறப்படும். அப்படி வந்து இருக்குது. இந்த கண்ணாடியுமே வந்து நிப்பாடுங்க இருக்கா. இங்கே வாங்க கண்ணாடி வந்து எல்லாம் திறப்படுது. இங்கே மெட்ட கண்ணாடி திறாங்கோ திறப்படுது. என்ன கண்ணாடி வந்து எல்லாமே திறப்படுது. நாங்கள் காரில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பாட்டை போடுங்க சத்தம்மா.
நல்ல ஒரு கோன் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம்னா நாங்கள் எல்லாமே வந்து இப்போ காட்டி இன்ஜின் வளர்த்தே மக ரைட் திறந்தாச்சு. இது நாங்கள் வழியில் போய் பார்ப்போமே. போனட்டை திறந்து பார்ப்போம். எல்லாருமே வந்து வந்த கையோட வந்து பார்ப்பீங்க இன்ஜின் மலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கடல் அப்படி இருக்கும் வந்து நான் கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இதுக்கு வந்துட்டு ஒரிஜினல் பேட்டரி, அதாவது இந்த பேட்டரி வந்துட்டு புது பேட்டரி தான் போட்டு விடாங்க. அது புரண்டியோட வந்துடுறாங்க. அதையுமே நாங்கள் வச்சுருவோமே. ஓகே போனது காட்டு எப்படி வேலை பாருங்க. இன்ஜின் பழங்களை பாருங்க இவ்வளோ க்ளீனாக இருக்குது. வேறு இடங்களில் பார்க்க போனால் தெரியும் உள்ளுக்கு வந்து எல்லாம் டஸ்ட்டாக இருக்கும். இது அப்படி ஒன்றுமே இல்லை, நல்ல ஒரு க்ளீனாக தான் வந்து இருக்குது. ஸ்டார்ட்லாம் நிற்கிது, ஆனால் தெரியவே இல்லை நான் அப்படி ஸ்டார்ட்டில் நிற்கிது. இந்த பேட்டரி எல்லாமே வந்து புது பேட்டரி தான் வந்து ஆட் பண்ணி நிற்கணும். இப்போ அவங்க சில இடங்கள் பாருங்க நல்ல ஒரு குளிர்மையாக தான் வந்து இருக்குதுன்னு. ஹெட்லைட்டுகளை பாஜி வாங்கி இந்த ஹெட்லைட்டை பார்க்க போனால் ஹெட்லைட்டில் வந்துட்டு எந்த வித குறையுமே இல்லை. லைட்டை போட்டு காட்டு. இப்போ அவங்க காரில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, வந்து குறை சொல்கிறாக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை. லைட் எல்லாமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. சரி மூடுவோமே நாங்கள் அப்படிங்க வந்து காட்டுறாக்கு வேறு ஒன்றுமே இல்லை. உண்மைக்குமே கார் வளங்களையும் காட்டியிருப்போம், இங்கே வேறு ஸ்டேரிங் பக்கங்களையும் காட்டியிருப்போம். மற்ற நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி கேட்கலாம். எல்லாமே வந்து தெளிவாக சொல்லுவேன். ஒரு சில டைமில் வந்து ஓனர்கிட்ட நம்பரும் போடுவேன். அப்படி இல்லாட்டி வந்து என்னோட நம்பரும் ஆட் பண்ணுவேன். இதில் இந்த நெட்டுகளை பார்த்தா தெரியும் எந்த விதமான ஒரு குறையும் இல்லாதான் கிடக்குது. இங்கே பாருங்க இந்த கதவுல பார்த்தா தெரியும், கதவுல சின்ன ஒரு கீரல் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க மிச்சத்தை வந்து நாங்கள் என்னத்தை கதைக்கிறது நாங்கள் முடிப்போம். என்ன நாங்கள் காரில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சகல விதமான எல்லாத்தையும் என்னென்ன காட்டணுமோ எல்லாமே வந்து நாங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டிட்டோம். காரில் குறை சொல்கிறாக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து குறை கண்டுபிடிப்போம் கொண்டு வர நீங்கள் வந்துட்டு காரில் வந்து ஒரு குறையுமே கண்டுபிடிக்க மாட்டீங்க. எப்படி பிராண்ட் நியூவாக வருமோ அதேமாரி தான் வந்து கார் நிற்கிது. சொல்லப்போனால் அப்படி தான் நிற்கிது. பார்த்து காரில் குறை சொன்னால் அது பிரச்சனை இல்லை, நாங்கள் கதைச்சி கொள்ளலாம் என்ன மாதிரின்னு சொல்லி. என்னை பொறுத்தளவில் வந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சு நீட்டாக தான் பக்காவாக வச்சுக்க 100க்கு ஒரு 90 வீதத்துக்கிட்ட நாங்கள் வச்சுருக்கோம். இதில் வந்து கரண்ட் பண்ணி சொன்னாங்க தெரிஞ்ச அளவில் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து பார்க்குற நீங்கள் வந்து பாருங்கோ காரில் கூட சொல்கிறாக்க ஒன்றுமே இல்லை. நாங்கள் எல்லாத்தையுமே வந்து காட்டிட்டோம். அதாவது காருக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸோ எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. அப்புறம் வந்துட்டு செகண்ட் ஓனர் கார், அதோட வந்துட்டு நீங்கள் லீசிங்காகவும் பெற்றுக்கொள்ளலாம், ரெடி கேஷாகவும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லா விதமான எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம். இந்த கார் குறிப்பாக இன்றைக்கி வந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் வந்து இந்த கார் வந்து நிற்கிது. அதாவது நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலேருந்து வந்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்தித்துறைக்கு வந்துட்டு ஒரு கால் பண்ணீங்கன்னு சொன்னால் காரை நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே. இனிமேல் இந்த கார் வீடியோ வந்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான வந்துட்டு கீழே ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த காரை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குறைஞ்ச விலையில் தான் வந்து விற்பனைக்கு இந்த கார் வந்துருக்குது. நீங்கள் வந்துட்டு எங்களை நம்பி எடுக்கலாம். காரில் வந்து எந்த விதமான குறையுமே இல்லை. நேரில் வந்தீங்க சொன்னால் நீங்கள் கதைக்கலாம், விலையில் இந்த மாதிரி கதைச்சி பேசி வாங்கலாம். நல்ல ஒரு அண்ணாட்டா நிற்கிது. உண்மைக்கு வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான். அப்படி எல்லாமே வந்து நாங்கள் இந்த வீடியோமே வந்துட்டு முடிக்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மற்ற சேனல்காரன் பெஸ்ட் டைம் இருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டன் சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எல்லாமே வந்துட்டு பேட்டரி நியூ பேட்டரி, அதாவது வந்துட்டு நியூ பேட்டரி மற்றும் 5 சீட் கவரும் போட்டு கிடக்குது. அப்புறம் வந்துட்டு வழியில் வந்து சோடிச்சு கிடக்கு. அதே வந்துட்டு ஒரு லெவல் வடிவாக இருக்குது. அப்புறம் காரில் சொல்கிறாக்க கிடக்கு எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு. ஓகே நாங்களுமே வந்து வீடியோ முடிச்சுக்குள்ள இந்த வீடியோ கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். போன முறை வந்து வீடியோ எடுக்க அம்மாக்கள் வந்தேன்னா இந்த ஒரு நானும் ஜியோ தான் நிற்கிறோம். சரி ஓகே நாங்கள் முடிச்சு கொள்வோம். பாய். ஓகே எல்லாருமே வந்து கூடுதல் அவதானிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே அந்த ஹைப்ரிட் தானே அந்த பேட்டரிக்கு மாறுதோன்னு சொல்லி, அதாவது வந்து பிரேக் அமர்த்தக்குள்ள ஸ்டார்ட் வந்து ஆஃப் ஆகி, அதாவது இன்ஜின் சவுண்ட் ஆஃப் ஆகி அதில் வந்து தன்பாடிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இன்ஜினில் போய் கொண்டிருக்கு. நான் இப்போ பிரேக் அமர்த்துறேன் பாருங்க. இப்போ வந்துட்டு பேட்டரிக்கு வந்து மாறிட்டுங்க பாருங்க. இப்போ தனி பேட்டரிலாம் நிற்கிது. இப்போ நான் காலை பிரேக் கால் எடுக்கிறேன்னு பாருங்க. ஓகே இப்போ வந்து இன்ஜின் மாறிட்டேன். எல்லாம் ஓகே தான் இருக்குது.